Hi English literature learners. Are you preparing for BGTRB English exam or other competitive English literature examinations? Then this video is for you. BGTRB English syllabus third unit English literature from 1798 to 1850. அதில் செகண்ட் செக்ஷன் ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் செக்ஷன் அதில் ஜேன் ஆஸ்டனோட ஒரு புக் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அது இருக்குது. எந்த ஒர்க் நீங்கள் படிச்சிங்கனாலும் அதோட ஆத்தர் பற்றி கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். நாம் இந்த வீடியோவில் ஜேன் ஆஸ்டன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, ஜேன் ஆஸ்டன் உங்களோட சிலபஸில் இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். லெட்ஸ் டைவ் இன்டு டுடேஸ் செஷன். ஜேன் ஆஸ்டன் 1775 இங்கிலாண்டில் இருக்கிற ஸ்டீவன்டன் ஹாம்ஷயரில் பிறந்தாங்க. அவங்களோட அப்பா ஜார்ஜ் ஆஸ்டன் ஒரு கிளர்ஜிமேன், அம்மா கெசன்ட்ரா லை ஆஸ்டன். ஆஸ்டன் ஃபேமிலியில் மொத்தம் 8 குழந்தைங்க. அதில் ஜேன் 7ஆவதாக பிறந்தாங்க. அவங்களுக்கு தன்னோட அக்கா கெசன்ட்ரா ஆஸ்டன் மேலே பயங்கரமான பாசம். வாழ்க்கை முழுக்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. சின்ன வயசுலேயே அவங்க வீட்டில் இருந்த புக்ஸை நிறையா படித்து தன்னோட குடும்பத்துக்காக குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பித்தாங்க. 19th century விக்டோரியன் ரிஜென்சி பீரியட்ஸில் இருந்த மிடில் கிளாஸ் சொசைட்டி, மேரேஜ், சோஷியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸை மையமாக வச்சு தான் அவங்களோட நாவல்கள் எல்லாமே இருக்கும். குறிப்பாக பெண்களோட சமூக நிலைமையை ரொம்ப நக்கலா, விட், அப்புறம் ஐரனியோடு எழுதுறதுல ஜேன் ஆஸ்டன் ஒரு கில்லாடினே சொல்லலாம். அவங்களோட முக்கியமான 6 நாவல்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். முதல்ல 1811 பப்ளிஷ் ஆன சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. அந்த நாவல் எலினார் டேஷ்வுட் அண்ட் மேரியன் டேஷ்வுட் அப்படிங்கிற 2 சிஸ்டர்ஸோட கதையை சொல்லுது. அடுத்து 1813 வந்த அவங்களோட மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ் நாவல் ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ். இதில் எலிசபெத் பெனட் அண்ட் ஃபிட்ஸ் வில்லியம் டார்சி கதாபாத்திரங்களுக்கு இடையே இருக்கிற லவ் அண்ட் முரண்பாடுகள் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. 1814 மேன்ஸ்ஃபீல்ட் பார்க் நாவல் வெளியாச்சு. இதில் ஃபேனி ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு அமைதியான பொண்ணோட வாழ்க்கையை வச்சு எழுதியிருப்பாங்க. அப்புறம் 1815 எம்மா நாவல் பப்ளிஷ் ஆச்சு. இதில் மேட்ச் மேக்கிங் பண்ணுற எம்மா வுட்ஹவுஸ் அப்படிங்கிற பொண்ணோட குறும்புத்தனமான கதையை சொல்லியிருப்பாங்க. ஜேன் ஆஸ்டன் டெத்துக்கு அப்புறம் 1817 அவங்களோட நார்த்தங்கர் ஆபே அண்ட் பர்சுவேஷன் ஆகிய 2 நாவல்களும் வெளியாச்சு. நார்த்தங்கர் ஆபே ஒரு காதிக் சட்டையர், அதே போல் பர்சுவேஷன் நாவலில் ஆன் எலியட் அப்புறம் கேப்டன் ஃப்ரெட்ரிக் வென்வர்த்தோட மெச்சூரான லவ்வை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த காலத்தில் பெண்கள் எழுதினா பெருசாக ஏற்றுக்க மாட்டேங்கிறங்கிறதால ஜேன் ஆஸ்டன் தன்னோட எந்த நாவலையும் சொந்த பேரை போடலை. பை அ லேடி அப்படின்னு சொல்லி அனானிமஸாக தான் பப்ளிஷ் பண்ணாங்க. அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் அவங்க தான் இந்த நாவல்ஸை எழுதினாங்கன்னு வெளி உலகத்துக்கு தெரியவே இல்லை. அப்புறம் பாத் அப்புறம் ஜாட்டன் அப்படிங்கிற ஊர்களில் தான் அவங்களோட லேட்டரான லைஃபே போச்சு. லைஃப் ஃபுல்லாக யாரையுமே மேரேஜ் பண்ணிக்காமல் தன்னோட ரைட்டிங்க்காகவே வாழ்ந்த ஜேன் ஆஸ்டன் 1817 தன்னோட 41 ஏஜில் வின்செஸ்டரில் இறந்துட்டாங்க. அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பிரதர் ஹென்ரி ஆஸ்டன் மூலமாக உலகம் முழுக்க அவங்களோட நிஜமான பேர் தெரிய வந்துச்சு. இன்றைக்கி இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு தவிர்க்க முடியாத பெண் எழுத்தாளராக ஜேன் ஆஸ்டன் celebrate பண்ணப்படுறாங்க. I hope you will be able to understand this. If you have any questions regarding English literature, feel free to ask in the comment section. I have given my Telegram channel link in the description box. If you want notes, you can make use of it. If you like this video, like, share and subscribe. And I look forward to seeing you in the next video. Until then, stay tuned to this channel to expand your knowledge of English literature.